நாம் தற்போது பார்க்கும் கோவில் ஸ்ரீ 1008 சீதலநாதர் திருக்கோயில். ஸ்ரீமத் பவித்ரம் அகலங்கம் அனந்தகல்பம் ஸ்வாயம். சீதலநாதர் என்ற பகவான் சமண மதத்தின் 10வது தீர்த்தங்கரர். இந்த கோவில் காட்டு சித்தாமூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த கிராமம் செஞ்சியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த கோவில் டாக்டர் ஸ்வத்திக் தவலகேசி சுவாமிஜி அவர்கள் முன்னிலையில் பூமி பூஜை போடப்பட்டு 2016 72 நாளில் கட்டி முடிக்கப்பட்டது. 2016 கட்டி முடிக்கப்பட்டவுடன் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. சகல மங்களம் ஆதி தீர்த்தம் நித்யோத்சவம் மணிமயம் நிலையம் ஜினானா. எட்டு வருஷமாக இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி 77 நாளில் சாதனை படுத்து காட்டு சித்தாமூர் சீதலநாதர் தீர்த்தங்கள் வந்து ஜெயின மக்கள் சார்பாக அனைவரும் ஒத்துழைச்சி எல்லாம் சாமிஜி அரவிந்தகிரி மடாதி திருமலை சாமிஜியால் நிறைவேற்றப்பட்டது. அனைத்து கோரிக்கைகளும் பகவான் புண்ணியத்தில் ஜெயமாகுது. அனைவரும் வந்து தான் போகிறாங்க. எல்லா குறையும் நல்லா தீர்ந்து நல்லபடியாக நடத்திக்கிட்டு வரோம். இவ்வளவும் நம்ம காட்டு சித்தாமூர் சீதலநாதர் ஜெயின பொதுமக்கள் சார்பாகவும் அனைவரும் நலமோடு இருக்கிறாங்க. காட்டு சித்தாமூர் கிராமத்தின் ஏரி பகுதியில் பிரம்மதேவர் பீடம் ஒன்றுள்ளது. இந்த இடம் சீதலநாதர் கோவிலில் இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நாம் பார்ப்பது பிரம்மதேவர் பீடத்தை பார்க்கிறோம். இங்கே பிரம்மதேவர்கள் பீடத்தின் மீது அமர்ந்து கொண்டு ஒரு காலை பீடத்தின் மீதும் மறுகாலை பீடத்திற்கு கீழாக தொங்க போட்டு கொண்டு காட்சி தரும் இந்த இரட்டையர்கள் பிரம்மதேவர்கள் என அழைக்கப்பட்டனர். இந்த பிரம்மதேவர்கள் வேடியப்பன் என்ற பெயரில் வழிபடப்படுகிறார்கள். இந்த சிற்பமானது 300 வருடங்களுக்கு முற்பட்டது. 5 தலைமுறைகளாக இவ்வூர் மக்கள் வேடியப்பனை பிரம்மதேவராக வழிபடுகின்றார்கள். இந்த இடம் வந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா காட்டு சித்தாமூர் கிராமத்தை சேர்ந்த இடம். இங்கே வந்து 5 பண்ண ஆதி வந்து கும்பிட்டுருந்தாங்க. ஆனால் பிரம்மதேவர் அதுக்கு உண்டான ஏற்கனவே பட்டு நான் வருஷம் ஒரு பிரமாதமாக ஒரு பண்டிகை கொண்டாடுவோம் ஆடி மாதம். அப்புறம் இடையில தேவையானதான் மருள் சிலைக்கு வந்து கையெழுத்து கற்பனை திட்டு தேவை அவங்க போயிடுவாங்க எல்லாரும். அதாவது கிபி 10ஆம் நூற்றாண்டு வரை தான் மலைகளில் சிற்பங்கள் புடை சிற்பமாக செதுக்கின்றன. இந்த 20ஆம் நூற்றாண்டிலையும் பிம்பத்தை பாறையில் குடவரை பிம்பமாக செதுக்கிட்டு ஆதிநாத கடவுள் சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்களான ஆதிநாத பகவானை இந்த ஊரில் செதுக்கி இப்போ 20ஆம் நூற்றாண்டில் திருமலை சாமிஜி வந்து பிரதர்ஷனம் பண்ணி 72 நாளில் ஒரு கோவிலை கட்டி பிரதர்ஷனம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அது வந்து சீதலநாத பகவான். அது ரெக்கார்டு. 72 நாளில் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணது ஒரு ரெக்கார்டு. இந்த சிற்பம் ஏரியில் கண்டறியப்பட்டவுடன் டாக்டர் ஸ்வத்திக் தவலகேசி சுவாமிஜியை அழைத்து ஆராயப்பட்டது. இந்த சிற்பம் சமணத்தின் தீர்த்தங்கரர்களுக்கு இயக்கிகளாக சேவை செய்பவர்கள் என்பதை ஸ்வத்திக் தவலகேசி சுவாமி அவர்கள் வெளிப்படுத்தினார். त्रैलोक्यभूषणम् अहं शरणं प्रपत्ति. இந்த பிரம்மதேவருக்கு அருகிலேயே நாம் பார்க்கும் இந்த சிறு பாறையில் ரிஷபதேவர் என்ற ஆதிநாதரின் சிற்பம் செதுக்கப்பட்டதை பார்க்கிறோம்.
शरणं प्रपद्ये 12ஆம் நூற்றாண்டு வரையில் தான் பாறையில் வந்து குடவரை சிற்பமாக செதுக்கியிருந்தாங்க. இந்த 20ஆம் நூற்றாண்டிலையும் இந்த விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா காட்டு சித்தாமூரில் குடவரையாக செதுக்கி இருக்கிறது இது ஒரு அதிசயம். 72 நாளில் ஊரில் வந்து சீதநாத பகவான் ஒரு கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தார். மதிப்புக்குரிய டாக்டர் தவளகிரி சுவாமிஜி முன்னிலையில் இருந்து கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இந்த ஊரில் ஒரு 10 சமண குடும்பம் இருக்கிறது.